அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். விட்டமின்ஸும் மினரல்ஸும் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்துட்டு சின்ன அளவுல தான் தேவைப்படும். ஆனா மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தினசரி உங்க உடலுடைய டெய்லி ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த உடம்பு வந்துட்டு தன்னை தானே சரி பண்ணிக்கிறதுக்கும் ஒன்னொன்னும் வந்துட்டு செஞ்சு அதை வந்துட்டு உங்களை நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியம். அதனாலதான் விட்டமின்ஸுங்க வைட்டமின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வைட்டல்லாம் வந்துட்டு ரொம்ப அத்தியாவசியம்னு அர்த்தம். அதனாலதான் வைட்டமின்ஸ்ன்னு சொல்றாங்க. விட்டமின்ஸோட பெரும்பாலும் வந்துட்டு இருக்கக்கூடியது வந்துட்டு மெயினா ஏ, பி, சி, டி, இ அண்ட் கே. இந்த இந்த விட்டமின்ஸோட இது வந்துட்டு நம்ம சின்ன வயசுல வந்துட்டு நம்ம இந்த ஸ்கூல் இதுலலாம் வந்து படிச்சிருப்போம். நம்ம பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய இதுல உணவுகள்ல வந்துட்டு ரஃபா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விட்டமின்ஸும் கவர் ஆகிற மாதிரி தான் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள்லயும் நம்ம பழங்கள்லயும் வந்துட்டு இயற்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம தேடி போய் இந்த ஒரு விட்டமின் எடுத்து சாப்பிட முடியாதுங்கிறனால நம்ம உணவுலயே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு மினரல்ஸ், தாதுக்கள்னு பாத்தீங்கன்னா மெயினா தேவைப்படுறது பாத்தீங்கன்னா கால்சியம், இரும்பு, அயன் சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் அயோடின் மற்றும் மேங்கனீஸ். இது போக இன்னும் கொஞ்சம் சில தாதுக்களும் தேவைப்படுது. எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியானதுல நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலயே அது வந்துட்டு கிடைக்கும். கால்சியம் பாத்தீங்கன்னா போன்ஸ்க்கு, போன் மேரோ, அதுக்கப்புறமா வந்துட்டு எலும்புகளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்குமே கால்சியம் தேவை. இரும்பு மிக முக்கியம். எதுக்கு? உங்களுடைய வந்துட்டு ஹீமோகுளோபின் செய்யறதுக்கு, உங்களுடைய ரெட் பிளட் செல்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரத்தத்துக்கு அந்த சிவப்பு கலருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபினுக்கும் அதெல்லாம் வச்சிருக்கக்கூடியதான் ரெட் பிளட் செல்ஸ். சிவப்பணுக்கள் வந்துட்டு தேவைப்படுறதுக்கு இரும்பு வந்து ரொம்ப முக்கியம். அப்புறமா வந்து மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், பாஸ்பரஸ், அயோடின் இந்த மற்ற மினரல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்ஸ்க்கும் ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து உங்க உடம்பே செஞ்சுக்கும். எதுக்கு? டைஜஷனுக்கு, அப்புறம் இங்க ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு எதையா கொண்டு போய் சேர்த்துறதுக்கு, அப்புறம் உங்க பிரெயின்கான ஃபங்க்ஷனாலிட்டிக்கு, ஹார்மோன் செக்ரீஷன். ஹார்மோன்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம அந்த சுரப்பிகள், நம்ம அந்த சுரப்பி இது பண்ணக்கூடிய அந்த லிக்விட்ஸ் அதெல்லாத்தையும் செய்யறதுக்கு, அது மாதிரி ஏகப்பட்ட இதுக்கு வந்துட்டு இந்த தாதுக்கள்லாம் வந்துட்டு மிக அவசியமா இருக்கு. சோ இதுல நம்ம விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்கு வந்துட்டு என்ன சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் பச்சை இலை காய்கறிகள், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பழங்கள். பெரும்பாலும் இருக்கக்கூடிய, அதாவது சர்க்கரை கம்மியா இருக்க பழங்களை தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் எப்பவுமே. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பனானா, மேங்கோ அந்த மாதிரி ரொம்ப சர்க்கரையா இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடாம, சுகர் லெவலையே இன்க்ரீஸ் பண்ற பழங்களா சாப்பிடாம, பெரிய அளவுல தேவைப்படுறதுங்கிறதுனால எம்ஜி மில்லிகிராம் கணக்குல தான் வந்துட்டு அளவு எடுப்பாங்க விட்டமின்ஸும் மினரல்ஸும். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், கொழுப்பு சத்து, மாவுச்சத்து, புரதச்சத்து 3 கிராம் கணக்குல எடுப்பாங்கன்னா, விட்டமின்ஸும் மினரல்ஸும் மில்லிகிராம் கணக்குல தான் வந்துட்டு அதோட அளவு வச்சிருப்பாங்க. நீங்க இந்த பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கனாலே வந்துட்டு பார்த்தா தெரியும். விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன் இவ்வளவு இருக்கு, ஹீமோகுளோபின் இருக்கு, எல்லாமே மில்லிகிராம் கணக்குல வந்துட்டு போட்டிருப்பாங்க. இவ்வளவுதான் இருக்கணும், பொட்டாசியம் இவ்வளவுதான் இருக்கணும், சோடியம் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் மில்லிகிராம்ல தான் அதை வந்துட்டு அளவிடுவாங்க. இதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த போட்டோஸ்ல இருக்கிறது வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு இருக்கக்கூடிய கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். இதுல வந்துட்டு எல்லா கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ்ல இப்போ சும்மா ஒரு சிலது லிஸ்ட் பண்றேன் நான் உங்களுக்கு. இந்த ஒரு வந்துட்டு கேல்னு சொல்லுவாங்க. கேளுங்கிறது ஒரு லீஃப். அது நம்ம இங்க இந்தியால பெருசா வந்துட்டு நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. கேல் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மத்த நாடுகள்ல எல்லாம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கீரை மாதிரியே தான், ஸ்பினாச் மாதிரியே இருக்கும், இன்னும் கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு கிரீன் லீஃப் வெஜிடபிள். பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய கீரை வகைகள், பாலக்கீரை ஆகட்டும், முருங்கைக்கீரை ஆகட்டும், முருங்கைக்கீரையில ஏகப்பட்ட அயன் இருக்கு. அதனால வந்துட்டு இந்த பாலக்கீரை, அதுக்கப்புறமா வந்துட்டு வேற என்ன இருக்கு, நம்ம இந்த இதுல பாருங்க ப்ரொக்கோலி இருக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு குக்கும்பர் பாத்தீங்கன்னா வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட சேர்த்தி அதுல வந்துட்டு நார்ச்சத்தும் நீர் சத்தும் ரொம்ப அதிகமா இருக்கு.
அதுல வந்துட்டு சுகருடைய லெவலும் கார்போஹைட்ரேட் கொழுப்பு சத்து மிக 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 குறைவு. உங்க பாடிக்கு தேவையான நீர் சத்தும் நார் சத்தும் விட்டமின்ஸையும் அதை அள்ளி அள்ளி கொடுக்கும் குக்கும்பர். குக்கும்பர் எல்லாம் வந்து வேலைக்கு சாப்பிட சொல்லுவாரு. ஏன்னா வயிற்று அது நிரப்பும், அதோட நார் சத்தும் நீர் சத்தும் உங்களை ரொம்ப நேரம் பசி எடுக்காம வச்சிருக்கும். அது அதே சமயம் அந்த கேலரிஸ் அந்த சுகரை இன்க்ரீஸ் பண்ணாதனால உங்க உடம்பு வந்து இருக்கக்கூடிய கொழுப்பையும் சுகரையும் யூஸ் பண்ணிடும், வெயிட் லாஸ் சீக்கிரமா ஆகும். அதுக்கப்புறமா பீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு பீன்ஸோட பருப்புகள் இல்ல, அதோட அந்த விதைப்பை, அந்த பாடுன்னு சொல்லுவாங்க, அந்த வெளியில அவுட்டர் கவரிங் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது. அப்புறம் அவரையோட விதைப்பை, அது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபைபர், அவ்வளவு விட்டமின்ஸ், அவ்வளவு பச்சை இது இருக்கு. அதனால இதெல்லாமே பாத்தீங்க. அப்புறம் வந்துட்டு சார் சொல்றாரு, நான் உங்களுக்கு வேற இந்தியால வந்துட்டு பெருசா நான் வந்துட்டு இந்த பச்சை இலை காய்கறிகள் நான் பார்த்தது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல புதினாவும் கொத்தமல்லியும் சாப்பிடுங்க, கொத்தமல்லியை வந்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்ல எதுவுமே கிடைக்கும், கொத்தமல்லி கூட எடுத்து சாப்பிடுங்க. அதை சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளவு விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதுல இருந்து கிடைக்கும். உங்களோட இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்கறிகள். அதனால எல்லா பச்சை இலை காய்கறிகளும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் வந்துட்டு அப்படி சொல்றோம்னா, பச்சை காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா பாவக்காய் இருக்கு, வேப்பிலை இருக்கு. மவுத் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் சார் சொல்லுவாரு. உங்களுடைய வாயும் உங்க நாக்கும் அதுல இருக்க சுவை தான் வந்துட்டு எந்த உணவை நீங்க சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு வந்துட்டு அதை வந்துட்டு தீர்மானிக்கும். பாவக்காயில விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஃபைபர் இருக்கு, எல்லாமே இருக்கு. கூடவே சேர்ந்து அவ்வளவு கசப்பும் இருக்கு. அந்த அவ்வளவு கசப்பு இருக்கிறது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நம்ம வந்துட்டு பண்ணி சாப்பிடுறதுல வந்துட்டு அது உடம்பு வந்து ஒரு ரிஜெக்ஷன் தான். அவ்வளவு கசப்பை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுது. அத சர்க்கரை நோய்க்கு வந்து பாவக்காய் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஏன் அது வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னு நான் சொல்றேன். இன்னொன்னு என்ன பண்ணுவோம், நம்ம பாவக்காயில பாவக்காயின்னு இல்ல, பெரும்பாலும் நம்ம காய்கறிகள் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நல்லா வந்துட்டு அந்த பாவக்காயில கசப்பு ஆகாம இருக்கிறதுக்காக மாவுல போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். இல்ல நல்லா அந்த கசப்பு போற அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊத்தி நல்லா கருகரு நல்லா வறுத்தெடுத்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுறோம். அந்த ரோஸ்ட் பண்ணீங்கன்னா அதோட பச்சையும் போயிடும், அதோட இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் பிராணன் எல்லாமே வந்துட்டு போயிடும். அதனால அந்த வேப்பிலையுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கசப்பா இருக்குதுங்கும் போது அது அவ்வளவு ஒரு மருந்துனா ஒரு இலை அந்த அளவுக்கு தான் சாப்பிடணும். அதுக்கு தாண்டி வந்துட்டு போகக்கூடாது. அந்த வேப்பிலையில வேற சில விஷயங்களும் இருக்கு, அதை வயசு பசங்க வயசு பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாதுலாம் சொல்லுவாங்க. அதனால எல்லா கிரீன் லீஃப் இதுவும் கிடையாது. அந்த டேஸ்ட்டை வந்துட்டு வச்சு தெரிஞ்சுக்குங்க, எந்த காயை நான் சாப்பிடணும், எதை நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தீர்மானிக்கணும். கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் பெரும்பாலும் அல்கலைன் தன்மையை கொண்டது. அல்கலைன் தன்மை மட்டும்தான் உங்க பாடியோட அசிடிட்டியும் அசிடிக் பிஹெச்சையும், அதாவது அந்த 7க்கு கம்மியா இருக்கக்கூடிய அசிடிக் பிஹெச்ச அல்கலைன் ஸ்டேட்டு கொண்டு போவோம். அதாவது வந்துட்டு இந்த ரொம்ப ஒரு புளிப்பும் ஒரு அரிப்புத்தன்மையான இதை மாத்தக்கூடியது வந்துட்டு கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் தான் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் தான் வந்து அல்கலைனா மாத்தும். அதனாலதான் வந்துட்டு கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸும் கிரீன் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்குங்கன்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய அடுத்த பெரிய சத்துக்கள் பாத்தீங்கன்னா நார்ச்சத்து, நீர் சத்து. வெள்ளரிக்காய், அப்புறமா வந்துட்டு வெள்ளரிக்காயில நார்ச்சத்து நீர் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் கிரீனா இல்லாத ஒரு சில வெஜிடபிள்ஸும் இருக்கு. நம்ம நீர் பூசணிக்காய் இருக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வாழைத்தண்டு இருக்கு. அது எல்லாத்துலயுமே நார்ச்சத்து நீர் சத்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப போதுமான அளவு வந்துட்டு இருக்கு. அதனால அதெல்லாத்தையும் உங்க உணவுல வந்துட்டு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கிறதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஏன் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஏன் கிரீன் இந்த பச்சையவே நம்ம புடிச்சிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, இதுல வந்துட்டு பச்சை வந்துட்டு எதை குறிக்குதுன்னா அந்த பிளான்டோட குளோரோஃபில்ல குறிக்குது. அந்த பிளான்டோட குளோரோஃபில் வந்துட்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குளோரோஃபில் தான் வந்துட்டு சூரிய வெளிச்சத்தை வாங்கி அந்த நீங்க கொடுக்குற அந்த நீர் சத்து, வேர்ல ஊத்தக்கூடிய நீரை வந்துட்டு அந்த சூரிய வெளிச்சத்தை வச்சு குளோரோஃபில் வந்துட்டு சுகரா அந்த அப்புறம் நம்ம சுவாச காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு பிளான்ட்ஸ் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கார்பன் டை ஆக்சைடையும் அந்த சன்லைட்டும் அந்த தண்ணியும் வச்சு அது குளுக்கோஸ், அந்த கிளைக்கோஜனை வந்துட்டு உருவாக்கிடும். கிளைக்கோஜன் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அந்த 3 இது வச்சிருக்கும். அதுக்கு தேவையானதான் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், தண்ணியை வச்சு எல்லா பிளான்ட்ஸும் அதுக்கு தேவையான அந்த சுகர், பிளான்ட்ஸுக்கும் சுகர் தான் எனர்ஜி கொடுக்கும். அதுதான் வந்துட்டு எனர்ஜிக்கான மூலப்பொருள். அதை மேனுஃபேக்சர் பண்றது குளோரோஃபில். குளோரோஃபில் தான் இருக்கலே அதிகமான உயிர் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டோட இடத்துல இருக்கக்கூடியதான் குளோரோஃபில். அதுதான் பச்சை.
பச்சை தான் வந்துட்டு குளோரோஃபில். சார் வந்துட்டு அன்னைக்கு இருக்கும்போது வந்துட்டு அதை அன்னைக்கு அந்த ரீசன் சொல்றாரு, ஏன் கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் so much of green madam, so much of chlorophyll, what is chlorophyll, so much of prana அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த குளோரோஃபில் தான் வந்துட்டு அந்த பிளான்ட்லயும் அதுல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, அந்த பிராணன் வந்துட்டு அப்படியே அபண்டன்ஸ் சொல்லுவாங்க, போதுமான அளவு சும்மா அள்ளி அள்ளி இருக்கு அதுல அந்த பிராணன் இருக்கிறது. அதுதான் வந்துட்டு உங்க உடம்புக்குள்ள போகும்போது நீங்க உங்க உடம்பு வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியா அதுல இருந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் அந்த பிராணன் இருக்கிறத. அதுக்கான அறிகுறி தான். அதுக்காக நேச்சரோட பிளெஸிங்ஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு பசுமை வந்துட்டு இருக்குன்னா அது எதை குறிக்குது? அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி இல்ல, ரொம்ப நேச்சர் பீயிங்ஸும் செழுமையாவும் பசுமையாவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கிரீனுக்கான அடையாளம். அதனாலதான் அந்த கிரீன் வந்துட்டு அதிகமா இருக்கும்போது அந்த குளோரோஃபில்ங்கிறது அந்த பிராணன், அவ்வளவு பிராணனை வந்துட்டு உங்க உடம்புக்கு ஈஸியா கொடுக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிடுங்க, கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரு. நம்ம இது வரைக்கும் அதை வந்துட்டு பண்ணதே கிடையாது. அது நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் அப்படி வந்து பச்சையா சாப்பிட முடியாது. ஏன்னா கீரைகளை பச்சையா சாப்பிட்டா செரிமானம் ஆக ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத இந்த ஒரு ஸ்டீம் இந்த குக்கர்லயே எதுலயும் ஒண்ணு போட்டீங்கன்னா வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பீன்ஸ், அவரை, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் அந்த கொஞ்சம் புதினா, இதெல்லாம் சின்ன சின்ன அளவுல வந்துட்டு இந்த குக்கர்ல போட்டு நான் மட்டும் இல்ல எங்க அம்மாவும் போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு ஸ்டீம் விட்டீங்கன்னா அந்த பச்சைத்தன்மை போவாது. அதுல இருக்கக்கூடிய அந்த பிராணம் வந்துட்டு ஓவர் ஹீட்டிங், அதுதான் சமையல்னு போட்டிருக்கேன். அதிக வெப்பத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பச்சைத்தன்மை போயிடும். இல்ல நீங்க ரொம்ப போட்டு ஒரு ஏதோ ஒருல போட்டு வணக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பச்சைத்தன்மை போகுது இல்லைங்களா? அந்த பச்சைத்தன்மை போவது வந்துட்டு அந்த பிராணன் போனதுக்கான அறிகுறி, அதுல இருக்கக்கூடிய அந்த சக்திகள், அந்த ஊட்டச்சத்துக்கள் போனதுக்கான அறிகுறி வந்துட்டு குறிக்கும். இன்னொன்னு வெட்டுதல் அல்லது பிசைதல். மிக்சியில போட்டு அடிக்கிறீங்க, ரொம்ப கட் பண்ணிட்டே இருந்துட்டு ரொம்ப நேரம் விட்டு வச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அதுல இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ், அந்த காய்கறிகள், அதோடைய தண்டு, அதுல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸும் எக்ஸ்போஸ் ஆயிரும். எல்லா நம்ம பிளான்ட்ஸுமே செல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த செல்ஸ் எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும்? ஈஸியா ஆக்சிடேஷனுங்கிற ப்ராசஸ் நடக்கும். ஆக்சிடேஷன் என்ன? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய காத்துல வந்துட்டு இருக்க ஆக்சிஜன் ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுல இருக்க செல்ஸ் கூட. அதனாலதான் ஆப்பிளை வெட்டி வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே மேல ப்ரௌன் கலர் ஆயிருது பாத்தீங்களா? வாழைப்பழத்தை வெட்டி வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அது ஒரு மாதிரி ஒரு அழுகி போன நிலைமைக்கு மேல வந்துடும். அதே மாதிரி இப்போ இந்த கொத்தமல்லியோ புதினாவோ வந்து சட்னி அரைச்சு அதை கொஞ்ச நேரம் காத்துல வச்சு பாருங்களேன், அடுத்த நிமிஷம் அது பூரா கருப்பாக ஆரம்பிச்சிடும், அது வரைக்கும் பச்சை போக ஆரம்பிச்சிடும். அந்த ஆக்சிடேஷன் ஆக விடக்கூடாது. நம்ம அது ஆச்சுன்னா நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள், இப்ப கருவேப்பிலை சட்னியே போடுறீங்க, நான் கருவேப்பிலை சட்னி நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப போட்டு அது மிக்சியில அடிச்சு ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பிராணன் போயிடும், பச்சைத்தன்மை போயிடும், குளோரோஃபில்லும் போயிடும். இதெல்லாம் சின்ன சின்ன இது நமக்கு தெரியல, முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அதை பண்ணனால நம்ம வந்து நமக்கு இருக்க எல்லா இதுவும் வந்துட்டு வந்துருச்சு, நமக்கு அதோட சத்து வந்துருச்சுன்னு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்னால நம்ம ஏகப்பட்ட விட்டமின்ஸ், மினரல்ஸ், பிராண சக்தியை நம்ம இழந்துட்டோம். இந்த பெரும்பாலும் இந்த சின்ன சின்ன தவறு நமக்கு தெரியாம இருந்த தவறு வகைகள் கொடுத்துருக்காங்க. ப்ரொக்கோலி ஆகட்டும், இதுவா நிறைய காய்கறிகள், கீரைகள் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு என்னால இதை செரிமானம் பண்ணிக்க முடியும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் டைம் எடுத்தே சாப்பிடுங்க. அந்த பச்சைத்தன்மையோட வச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சா ராவானா சும்மா சுடுதண்ணில போட்டு எடுத்துருங்க. அந்த பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் போற அளவுக்கு மட்டும் அதை போட்டு எடுத்துட்டு அதை கிளீன் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிங்க. இல்லையா இன்னும் ஒரு ஸ்டீம் விட்டோடனே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். பீன்ஸ், அவரெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டீம்க்கே சாஃப்ட் ஆயிரும். அதை அப்புறமா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மெயினான ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நார்ச்சத்து, ஃபைபர். நார்ச்சத்துங்கிறது நம்ம ஃபைபருங்கிறது எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஃபைபர் வந்துட்டு பெரும்பாலும் நம்ம சாப்பாடுல இருக்கக்கூடிய ஃபைபர் 2 வகைப்படும். ஒண்ணு கரையக்கூடியது, இன்னொன்னு கரையாதது. கரையக்கூடிய ஃபைபர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்ம்ஸ்ல, அதாவது ஊட்டச்சத்து ஃபார்ம்ஸ்ல தான் வந்துட்டு நம்மளோட எல்லா காய்கறிகள், பழங்கள், அப்புறம் வந்துட்டு ஓட்ஸ், அந்த மாதிரி ஒரு சில இதுலயும் வந்து பல்சஸ், அதாவது நம்ம தானியங்கள்லயும் வந்துட்டு கரையக்கூடிய ஃபைபர் இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கலா இருக்கிறது எப்போ நீரோட சேருதோ, உங்க உடம்புல இருக்கக்கூடிய நீரோட சேரும்போது ஒரு ஜெல் ஃபார்மேட்டுக்கு போய், ஜெல்லுங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜெல்லி பார்த்திருக்கீங்க இல்லைங்களா? அந்த ஜெல்லி, அதுக்கப்புறம் உங்களுடைய டூத் பேஸ்ட், இந்த க்ளோஸ்அப் டூத் பேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கலரான ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். ஆனா வந்துட்டு அந்த ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும், அந்த வடிவத்துக்கு போயிடும். அதுதான் வந்துட்டு கரையக்கூடிய ஃபைபர்ஸ் வந்துட்டு அந்த வடிவத்துக்கு போயிடும்.
பழங்கள் மற்றும் காய்கறிகள், தானியங்கள். அந்த கரையக்கூடிய நார்ச்சத்து எதுல எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, ஓட்ஸ், கோதுமையில ஒரு சில இதுல இருக்கு. அது பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய செல்லுலோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரூட்ஸ், அப்புறம் அந்த ஆனியன், நம்ம வெங்காயம் எல்லாத்துலயும் இந்த இதுல எல்லாம் ஆப்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா பொறி 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 பொறியா இருக்கு பாத்தீங்களா? அது என்ன ஒன்னொன்னும் செல்ஸ். அதுல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த செல்லுலோஸ். அதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த ஃபைபர் வரும். கரையக்கூடிய ஃபைபர் முக்கியம்னு பாத்தீங்கன்னா மெதுவாக மற்றும் உறிஞ்சுதலுக்கு உதவும் போட்டிருக்கேன். அதுல மெதுவாகனா உங்க டைஜஷனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடும். அந்த ஸ்லோங்கிறது தவறான விஷயம் கிடையாது. அது உங்களுடைய எல்லா ஊட்டச்சத்தையும் உங்களுடைய சிறுகுடல் பெருகுடல் உறிஞ்சுக்கணும். அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கான தன்மையை அதிகப்படுத்துறதுக்காக அது ஸ்லோ பண்ணிவிடும். அது எல்லா பக்கமும் பிரிச்சு பிரிச்சு விட்டு அந்த சிறுகுடலுக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வில்லைன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நார் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு ஒரு சத்துக்களையும் உறிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது தண்ணீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் கொண்டது. நம்ம சொன்ன மாதிரி வெள்ளரிக்காய், ஆப்பிள், ஆனியன், அது மாதிரி கூட அந்த அதோட இதுல இருக்கிறது என்னதுங்க, நம்ம கடிச்சோம்னா அந்த ஜூஸா வெளியில வருது இல்லைங்களா? அதுதான் அது என்ன வாட்டர் கண்டென்ட், தண்ணி, அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்டுங்கிறது நம்ம தேவையான லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சோடியம், இந்த மினரல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த மினரல்ஸ் கொண்டு இருக்கக்கூடிய லிக்விட் தான் எலக்ட்ரோலைட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையானது நம்ம உடம்புக்கு. இரண்டாவது டைப் கரையாத ஃபைபர். கரையாத ஃபைபர் கரையாத நார்ச்சத்து, இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் முழு தானியங்கள், ரைஸ், வீட், அதுக்கப்புறமா இந்த கார்னு, அப்புறம் ஒரு சில பெரும்பாலும் நிறைய கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அப்புறமா தண்டு இருக்கக்கூடிய காய்கறிகள்ல நிறைய இருக்கும். தேங்காய், அதுல எல்லாம் இருக்கக்கூடிய நிறைய ஃபைபர்ஸ் கரையாத ஃபைபர்ஸ். அது பாத்தீங்கன்னா தண்ணியில கரையாது. அது எப்படி உள்ள போகுதோ அது ரொம்ப ஒரு பாதுகாப்பான முறையில போயிட்டு அடுத்த நாள் உங்க கழிவுலயே வெளியில வந்துரும் அந்த ஃபைபர்ஸ், அந்த கரையாத ஃபைபர்ஸ். அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, இப்போ எப்படி சொல்ல, நீங்க ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த ஒரு பாத்திரம் நீங்க சமையல் பண்ணி வச்சுட்டீங்க, ரொம்ப நேரம் கழுவாம வச்சுட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சமையல் பண்ண பொருட்கள் எல்லாம் அதை காஞ்சு அந்த பாத்திரத்தோடய ரொம்ப ஒட்டிருச்சுன்னு வச்சுக்குவோம். உங்க கையில தேய்ச்சு தண்ணி ஊற்றும் போது அது வரமாட்டேங்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை எப்படி வெளியில எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க? இப்போ ஸ்க்ரப்பர் வந்துருச்சு, அதை போட்டுருவீங்க. இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிருந்தோம்? தேங்காய் நார் யூஸ் பண்ணிருந்தோம். அந்த தேங்காய் நாரை எடுத்து என்ன பண்ணுவீங்க? பாத்திரம் இப்படி இருக்கு, இந்த இடத்துல ஒட்டிட்டு இருக்குன்னா அந்த தேங்காய் நாரை எடுத்து இப்படி ஒரு நல்லா தேய்ச்சு எடுத்தீங்கன்னா அது பூராமே வந்துருமா? அதை இப்போ ஒரு அணு அளவுல யோசிச்சு பாருங்க. ஒரு உணவு பிரேக் டவுன் ஆகி சின்ன 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 பார்ட்டிகிள்ஸா அணு ஒரு ஆட்டம் அளவுல இருக்கும்போது உங்களுடைய இதை உங்களுடைய சிறுகுடலோட லைனிங்கா நினைச்சுங்க. சிறுகுடல் பெருகுடல் ரெண்டாவும் இருக்கலாம், ரெண்டுலயும் அதுதான் நடக்கும். அதோட லைனிங் இங்க இருக்கு. நீங்க பெரும்பாலும் ஃபைபர் இல்லாத உணவுகள், ரொம்ப டாக்ஸிக்கான ஆயிலியான சப்ஸ்டன்ஸ் உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இங்க போய் 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 ஒட்டி இருக்கும். அந்த ஒட்டி இருக்கிறது என்ன ஆகும்? அதெல்லாம் சீரா அது வெளியில போயிட்டு வர முடியாதனாலதான் மலச்சிக்கல்ல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருது. அதை எதுவும் கொண்டு போறதுக்கு இல்ல. அதுக்காக தான் அந்த ஃபைபர், நான் தேங்காய் நார் மாதிரி சொன்னேன் இல்லைங்களா? அதே நார் சத்து தான், அந்த ஃபைபர்ஸ் தான் இங்க இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி வெளியில எடுத்துட்டு வரதுக்கு உதவும். உணவுப் பொருள் நம்ம செரிமான உறுப்புகள்ல பாத்தீங்கன்னா உருண்டை உருண்டையா போயிட்டு வரும். நீங்க அந்த பழக்கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, ஆப்பிள் அதெல்லாம் எப்படி தொங்க விட்டுருப்பாங்க? ஒரு வலை மாதிரி ஒரு நெட்டு போட்ட ஒரு பேக்ல தொங்க விட்டுருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதுதான் இதுவும். இதுல இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சும் ஆப்பிள்ஸும் தான் உங்களுடைய உணவு பொருளோட அந்த பார்ட்டிகிள்ஸ். அந்த வலை மாதிரி வச்சு எடுத்துட்டு போறதுதான் அந்த ஃபைபர். அப்படி அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைபர் அந்த வலை மாதிரி இருந்துச்சுன்னாதான் உங்க உணவு குழாய் இப்படி இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை அந்த ஃபைபர் தான் கட்டி இழுத்துட்டு போகும். அதைதான் கவர் பண்ணி அதை அங்கேயும் இங்கேயும் எடுத்துட்டு போவோம். அந்த ஃபைபர் இல்லாத பட்சத்துல அந்த உணவு அந்த நீங்க உங்க உணவு குழாய் இப்படி சுருங்கி விரிய இது இருக்கு. உணவு குழாய் மட்டும் இல்ல, உங்க சிறுகுடல் சுருங்கி விரியும் போது அந்த உணவுப் பொருட்கள் சீரா வெளியில போக முடியாது. இந்த சைடுக்கு போகாம அங்கேயே தங்கிடும். அது ஆகாம சுருங்கி விரியும் போது கரெக்டா எடுத்துட்டு போறதுக்கு அந்த வலை மாதிரி இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் ரொம்ப முக்கியம். அப்பதான் அது இப்படி சுருங்கி விரியும் போது இந்த சீரா ஒரு ஒரு பக்கத்துக்கு போயிட்டே போகும் ஒரு ஒரு உணவும். அதனால ஃபைபர் ரொம்ப முக்கியம்.
அதை கான்ஸ்டிபேட் ஆகாம இருக்கிறதுக்கும் சரி, உணவுல இருக்க ஊட்டச்சத்து வந்துட்டு அப்சார்ப் ஆகிறதுக்கு அந்த இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ், சால்யூபிள் ஃபைபர்ஸ் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நார்ச்சத்து பத்தி பெருசா வந்துட்டு யாரும் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். அதனால வந்துட்டு கண்டிப்பா இது வந்துட்டு சொல்லணும். இந்த நார்ச்சத்துல ரொம்ப முக்கியமானது வந்துட்டு அந்த கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். நீங்க இலைகள்ல சாப்பிடுற அந்த கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ல நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் ரொம்ப போதுமான அளவு இருக்கு. அதை சாப்பிட்டீங்கனாலே செரிமானம் ஆகிறத உங்களால உணர முடியும். அடுத்த நாள் உங்க கழிவுகள் ரொம்ப இதுவா போகும். உங்க கழிவுகளுடைய வாசம் வரைக்கும் மாறிடும் அந்த காய்கறிகள் சாப்பிடும்போது. அதை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். அந்த காய்கறிகள் சாப்பிடும்போது மாடு வந்துட்டு சாணி போடுது, அதை எடுக்கிறீங்க, இதுவா இல்ல அருவருப்பல்ல, அது வெறும்னே புல்ல சாப்பிடுது. புல்ல சாப்பிட்றதுனாலதான் வந்துட்டு அது அது ஏன்னா புல்லுங்கிறது என்ன, கிரீனா இருக்கு, குளோரோஃபில் இருக்கு, பிராணன் இருக்கு. அதை சாப்பிட்டு அதோட கழிவா வெளியில வரும்போது அந்த சாணத்துல வந்துட்டு ஒரு பேட் ஸ்மெல்லுங்கிற அந்த தன்மை போயிருது. அதனாலதான் நீங்க பசுமாட்டை அவ்வளவு வந்துட்டு இதுவா தூய்மையான்னு நினைச்சு கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது சேரும்போது உங்களுடைய உணவும் உங்க செரிமான உறுப்புகளும் ரொம்ப ஒரு சீரான முறையில இயங்குறதுக்கு வந்துட்டு கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப உதவியா இருக்கும். பிளெக்ஸஸ்ங்கிறது என்னது? சோலார் பிளெக்ஸஸ்ங்கிறது ஆக்சுவலா ஒரு சக்கரான்னு சொல்லி நமக்கு வந்துட்டு நம்ம எதுக்கிட்ட நம்ம ஹார்ட் சக்கராக்கு கீழே கரெக்டா நம்ம அந்த ரிப்கேஜுக்கு நடுவுல வயிற்றுக்கு முன்னாடி இருக்கிற சக்கராவை தான் சோலார் பிளெக்ஸஸ் சக்கரான்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு நிறைய அந்த மெடிடேஷனும் பல இதுலயும் போயிட்டு மணிப்பூரகம் நிறைய காம்ப்ளிகேட்டடான டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி அந்த சக்கராவை சொல்லுவாங்க. அந்த சக்கரா இல்லாம ஆக்சுவலா சோலார் பிளெக்ஸஸ்ங்கிறது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு அந்த டிராயிங்ல நான் வந்துட்டு இங்க வந்துட்டு தெரியுதுங்களா, அந்த சிவப்பு கலர்ல வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுடைய ரத்த குழாய்கள். நான் வந்துட்டு ரத்த குழாய்கள். இந்த மஞ்சள் கலர்ல வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்புறேன். அதெல்லாம் வந்துட்டு இந்த நரம்புகள், நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த நர்வ்ஸ் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா நான் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன் பாயிண்டர் வச்சு. இங்க பெருசா வந்துட்டு ஒரு மஞ்சள் கலர், இங்க சின்னதா ஒரு மஞ்சள் கலர் எல்லாம் சேர்ந்து அந்த நரம்புகள்லாம் சேர்ந்த ஒரு இடமா ஒரு இடத்துல வந்து மீட் ஆகுது பாத்தீங்களா. அந்த பின்னலா இருக்க அந்த நரம்புகள்லாம் வந்து சேர்ந்து மீட் ஆகிற இடம் தான் வந்துட்டு சோலார் பிளெக்ஸஸ். பிளெக்ஸஸ்ங்கிறது பின்னல், அது சேரும் இடம்ங்கிறத வந்துட்டு குறிக்கும். சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த சோலார் பிளெக்ஸஸ் உறுப்பு. டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லா இதுலயும் எல்லா ஆர்கன்ஸும் சொல்லுவாங்க. ஆனா அந்த சோலார் பிளெக்ஸஸ் நர்வை பத்தி யாரும் பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க. சோலார் பிளெக்ஸஸ் நர்வ்ங்கிறது என்னன்னா, அது ஏன் சோலார்னு பாத்தீங்கன்னா, சோலார்னா சூரியனை குறிக்கும். சூரியன் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு மைய பகுதி இருக்கும், அதோட கதிர்கள் எல்லாமே இப்படி விரிஞ்சிருக்கும். அந்த ஒரு மைய பகுதியில இருந்து விரிஞ்சு இப்படி போய் இருக்கிற மாதிரி இந்த இந்த நரம்பு மண்டலம் அப்படி இருக்கிறதுனால அதுக்கு பேரு சோலார் பிளெக்ஸஸ். இந்த சோலார் பிளெக்ஸஸ் என்ன பண்ணும், நரம்புகள் சந்திக்கும் இடம் மூளையை அனைத்து முக்கிய வயிற்று பகுதி உறுப்புகளுடன் இணைக்கிறது. வயிற்று பகுதிகள்னா நான் சொல்றது இந்த கழுத்துல இருந்து கீழே உங்களுடைய பாலின உறுப்புகள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும், இந்த ட்ரங்க் போர்ஷன் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும், உங்க தொடைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மெயின் உறுப்புகளையும் வந்துட்டு இந்த நர்வ்ஸ் தான் வந்துட்டு மூளையோட இணைக்கும். மூளையில இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை வந்துட்டு இந்த உறுப்புகளுக்கு கொடுக்கும், இந்த உறுப்புகள் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸும் மூளைக்கு கொடுக்கும். இதுதான் வந்துட்டு பிரிட்ஜ். மூளை அப்புறம் வந்துட்டு உங்களுடைய உறுப்புகள் எல்லாத்துக்கும் அந்த நர்வ்ஸ் போயிட்டு வரதுக்கான மீட்டிங் பாயிண்ட். இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் வந்துட்டு எல்லா இடத்துக்குமே வந்துட்டு இந்த சிக்னல்ஸ் போகும். ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட். ஏன்னா மூளையும் சென்சிட்டிவ், உங்களுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன, குறிப்பா ஒரு உறுப்புகள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இதயத்துக்கு போவோம். இதயத்துல இருந்து மீட் ஆகி வந்துட்டு உங்க வயிற்றுக்கு போகும். அப்புறம் உங்க உணவு குழாய், அப்புறம் உங்க ஸ்டமக், அத வயிறு, சிறுகுடல், பெருகுடல், கணையம், கல்லீரல், மண்ணீரல், இது மாதிரி இருக்கிற அப்புறம் பித்தப்பை எல்லாத்துக்குமே வந்துட்டு சிக்னல் வச்சிருக்கும். இது எல்லா இடத்துலயும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ கொழுப்பு சத்து அதிகமா வந்திருக்கு அப்படின்னா கொழுப்பு சத்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும் அந்த நர்வ். அந்த டியூயோடினம்னு சொல்லுவாங்க, சிறுகுடலோட ஒரு பகுதி. அதுல இருந்து வரக்கூடிய சிக்னல் பிரெயினுக்கு போகும். பிரெயின் என்ன பண்ணுவோம், அங்க இருந்து திருப்பி இன்னொரு சிக்னலை வந்துட்டு லிவருக்கு அனுப்பும். அப்போ லிவருக்கு வந்து பிரெயின் சிக்னல் வந்தாதான் லிவர் வந்துட்டு பித்தத்தை சுரக்கும். பயில் வந்து சுரந்தாதான் அந்த கொழுப்பு சத்து வந்து இங்க சிறுகுடலுக்கு வந்திருக்குன்னு சொல்லி லிவர் வந்துட்டு அந்த பித்தத்தை போட்டு இந்த கொழுப்பை வந்துட்டு செரிமானம் பண்றதுக்காக பண்ணும். இந்த ஒரு விஷயம் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கும்போது அத்தனையும் பண்ணக்கூடியது இந்த சோலார் பிளெக்ஸஸ் இடம், இந்த நர்வ் சோலார் பிளெக்ஸஸ்ங்கிற பகுதி. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவை நீங்க ஹீல் பண்ணும்போது கூடவே சேர்த்தி
சக்தி கோலே, என்னுடைய சோலார் பிளெக்ஸஸ் சக்ராவையும் என்னுடைய சோலார் பிளெக்ஸஸையும் ஹீல் பண்ணுங்க, குணப்படுத்தி சரிநிலைப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. சக்ராவையும் ஹீல் பண்ணுங்க, இந்த சோலார் பிளெக்ஸஸையும் ஹீல் பண்ணுங்க. ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது இது அந்த பிரிட்ஜ் நடுவுல இருக்க அந்த பிரிட்ஜ் சரியாகும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா இந்த போயிட்டு வர சிக்னல்ஸும் சீராகும் போது சீக்கிரமா வந்துட்டு உங்களுடைய உறுப்புகளும் இதுவும் எல்லாமே குணமடைய ஆரம்பிக்கும். இப்ப இந்த நர்வ் இந்த பிரிட்ஜ் சரியா இல்லைன்னா இந்த உங்க வயிறு வந்துட்டு சரியான சிக்னலை பிரெயினுக்கு அனுப்பாது, பிரெயின் அந்த மூளை வந்துட்டு சரியான சிக்னலை லிவருக்கு அனுப்பாது. அந்த சோலார் பிளெக்ஸஸ் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா சரியான சிக்னல் போகலைங்கும் போது மூளை தான் நினைச்சதை செய்யும், வயிறு தான் நினைச்சது செய்யும், லிவர் தான் நினைச்சது செய்யும். இப்ப வயிறு தான் நினைச்சது செஞ்சு அதிகமா ஆசிட் சுரந்துச்சுன்னா என்ன ஆகும்? உணவே இல்லாத போது ஆசிட் சுரந்துச்சுன்னா வயிற்று அதோட இன்னர் லைனிங்கா தன்னைத்தானே டேமேஜ் பண்ணிக்கும். லிவர் ஓவரா வந்துட்டு பித்தத்தை சுரந்துட்டு இருந்துச்சுன்னா பித்தம் ஃபார்ம் ஆகும். அதனால வந்துட்டு இந்த செரிமான பிரச்சனைகள் மத்த எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டு அதுல வரும். ஏன் பேங்க்ரியாஸ் இவ்வளவு சொல்றோம், அந்த பேங்க்ரியாஸ் வந்துட்டு இன்சுலின் எவ்வளவு சுரக்கணும்னு சொல்றதே வந்துட்டு இது வழியா வந்துட்டு போய் தான் மூளைக்கு வந்துட்டு போகும். அதனால மிக மிக முக்கியமான இடம் வந்துட்டு சோலார் பிளெக்ஸஸ். இங்கிலீஷ்ல கமாண்ட் சொல்றவங்க ஹீலிங் ஒன், ப்ளீஸ் ஹீல் அண்ட் கண்டிஷன் மை சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா அண்ட் மை சோலார் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சுத்துங்க. ஒரு வாண்டு வச்சிருக்கவங்க 2 பண்ணலாம். அதை வந்து சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா அண்ட் சோலார் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லி சுத்துங்க. ஒரு சரி 1 2 3 ஸ்டாப் 1 2 3 இதை செஞ்சுட்டு அப்புறமா உங்க மத்த உறுப்புகளை வந்துட்டு குணப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சுலபமா குணமாகறத நான் வந்துட்டு என்னுடைய அனுபவத்தினால இதை வந்துட்டு நான் சொல்றேன். எனக்கு வந்துட்டு சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவோட சேர்த்து இதையும் குணப்படுத்தும் போது ரொம்ப சீக்கிரமாவே என்னுடைய வந்துட்டு எந்த பிரச்சனைக்கு நான் வயிற்றையோ எதை ஹீல் பண்ணாலும் சீக்கிரமா குணமாயிடும். சோ இதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மூளை சிக்னல்கள். நான் சொன்ன மாதிரி அந்த பிரெயின் சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது பூராமே வந்துட்டு சோலார் பிளெக்ஸஸ் தான் பண்ணும். அதனால அதை ரொம்ப சீரா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியான போக்குவரத்து இருக்கும். மூளைக்கும் உங்களுடைய எல்லா முக்கியமான உறுப்புகளுக்கும் வந்து போக்குவரத்து இருந்துச்சுன்னா இது தேவையான ஹார்மோன் தேவையான என்ஜைம் எல்லாம் சரியான அளவுல சுரந்துகிட்டே வரும். அது சுரந்துகிட்டே இருக்கும்போது ரொம்ப சீரா வந்துட்டு உங்களுடைய செரிமான உறுப்புகளும் சரி, உங்க இதயத்துல இருந்து எல்லாமே உங்களுடைய பால் உறுப்புகள் அது எல்லாமே ரொம்ப சீரா வந்துட்டு தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்தது உணர்ச்சிகள், இமோஷன். இந்த சோலார் பிளெக்ஸஸ் நர்வ் வந்துட்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இமோஷனலி சென்சிட்டிவ் ஏரியா. அது உணர்ச்சிகளுக்கு ரொம்ப அது வந்துட்டு சென்சிட்டிவா இருக்கும். அதனால ஒரு எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லணும்னு பார்த்தேன்னா, இப்போ நீங்க ஒருத்தர் இருக்கீங்க, நீங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு எங்கேயோ போய் ஒரு ஸ்பீச் குடிக்கிறீங்க அப்படின்னா புதுசா குடுக்குறீங்கன்னு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? கரெக்டா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு படபடப்பு ஏற்படும். இந்த இடத்துல இல்ல வந்துட்டு நீங்க யாரையோ ஒருத்தரை பாக்குறீங்க, பார்க்கணும்னு நினைச்சவங்க இல்ல பார்க்க கூடாதுன்னு நினைச்சவங்க யாரோ பண்ணும்போது அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடும்போது வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது பாத்தீங்களா? அது வந்துட்டு தெரியிற இடம் இந்த எக்ஸாக்டா இந்த சோலார் பிளெக்ஸஸ் தான் பண்ணும். ஏன்னா இது பிரெயின் சிக்னல்ஸ் இங்க கொண்டு போயிட்டு இருக்கும்போது உங்களோட இமோஷன் வந்துட்டு பிரெயின் தான் ப்ராசஸ் பண்ணும் அந்த இமோஷன்ஸை. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகுற இடம் இதுதான். உங்களுக்கு படபடப்பா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்துட்டு வயித்த கலக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமுமே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் சோலார் பிளெக்ஸஸ் தான். அப்படி இருக்க சமயத்துல உடனே வாண்டை எடுத்து ஹீலிங் ஒன், ப்ளீஸ் ஹீல் அண்ட் கண்டிஷன் மை சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா அண்ட் மை சோலார் பிளெக்ஸஸ். சக்தி கோலே, என்னுடைய சோலார் பிளெக்ஸஸ் சக்ராவையும் சோலார் பிளெக்ஸஸையும் குணப்படுத்தி சரிநிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அந்த படபடப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங் அதெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடும். ப்ரொவைடட் நீங்க அந்த உணர்ச்சிகள் இமோஷன்ஸையும் ஹீல் பண்ணும். அதை செஞ்சுட்டு இதை பண்ணீங்கன்னா வந்துட்டு உடனே அந்த படபடப்பு அந்த இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உடனே ரெடியூஸ் ஆயிரும். நம்ம இவங்க சார் சொல்ற மாதிரி 10ல இருந்து எல்லாம் படிப்படியா வந்துட்டு 0க்கு வந்துடும். அதனால சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா மற்றும் சோலார் பிளெக்ஸஸை குணப்படுத்தவும் இது வந்துட்டு சொல்லணும்னு இருந்தேன். அதனால இதுக்கு தனியா ஒரு ஸ்லைட் போட்டிருந்தேன். இந்த இடம் பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னடா அது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கேன்னு எதுவும் நினைக்க வேணாம். இதெல்லாம் ஒரு ஆர்கன் உங்களுடைய பார்வைக்காக போட்டிருக்காங்க. இந்த இடம் வந்துட்டு நம்ம ஸ்டமக் வயிறு அதை வந்துட்டு இப்படி அந்த சோலார் பிளெக்ஸஸ் எல்லா உறுப்புகளுக்கும் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு நரம்பு பின்னல் அது தெரியணுங்கிறதுக்காக அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சும்மா இது பண்ண மாதிரி அவங்க வந்துட்டு காமிச்சிருக்காங்க. சாரி,
இது உங்களோட ஸ்டமக்கு. இது வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து உங்க இருதயத்துல இருந்து வரக்கூடிய வெயின். இந்த சிவப்புல இருக்கிறதெல்லாம் ஆர்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரத்த குழாய்கள். அப்புறம் இது வந்துட்டு உங்களுடைய சிறுகுடல். இந்த இடத்துல தெரியறது உங்களை லெஃப்ட் சைட்ல தெரியறது உங்க பெருகுடல். நான் பாயிண்டர் வச்சு பார்த்து காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க, அது. அப்புறம் இந்த இடத்துல இப்படி ஒரு பல்பு மாதிரி தெரியுது பாத்தீங்களா, அது வந்துட்டு உங்களுடைய பித்தப்பை, கால் பிளாடர். பாருங்க, உங்க சோலார் பிளெக்ஸஸ்ல இருந்து அந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய நரம்பு வந்துட்டு உங்க கால் பிளாடர் வரைக்கும் எவ்வளவு டீப்பா போயிருக்கு. அப்புறம் இந்த பிரவுன் கலர்ல இருக்கிறது வந்துட்டு உங்களுடைய லிவரு. அது எல்லாமே ஏ டு செட் எல்லா ஆர்கனும் உங்க பால் உறுப்புகள் வரைக்கும் எல்லாமே வந்து சோலார் பிளெக்ஸஸ் வழியா வந்துட்டு போய் சேரும். ரொம்ப முக்கியமான இடம். அதனாலதான் இந்த நடுவுல அடிபடக்கூடாது. இந்த சோலார் பிளெக்ஸஸ் பகுதியெல்லாம் வந்துட்டு தாக்கத்துல இருந்து வந்துட்டு பாதுகாப்பா வச்சுக்கோங்க. வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, தனிப்பட்ட உடல் தேவைகள். ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் பாடி ரிக்வயர்மெண்ட்ஸ், ஒருத்தருடைய உடம்புக்கு ஒரு மாதிரி தேவைகள் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம வந்துட்டு சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குணமாகுதல். இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு சர்ஜரிக்கு போயிட்டு வந்திருக்காரு, ஒரு ஆபரேஷன் போயிட்டு வந்திருக்காங்கன்னா, அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் புரோட்டீன் சத்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏன் சொல்லியிருந்தேன், புரோட்டீன் சத்து, புரத சத்து வந்துட்டு எப்பவுமே உங்களுடைய திசுக்களையும் செல்ஸையும் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடியது. ஏன்னா சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா தோல்ல வெட்டு போட்டிருப்பாங்க, தசைகள்ல வெட்டு போட்டிருப்பாங்க, ஏன் ஆர்கன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே வெட்டு போட்டு கத்தி வச்சு பண்ணிதானே பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் யார் சரி பண்ணும்? ரத்தம் போய் சரி பண்ணும், செல்ஸ் சரி பண்ணும். அதை செய்யறதுக்கெல்லாம் புரோட்டீன் இருந்துச்சுன்னாதான் அந்த திசுக்கள் எல்லாம் தன்னை ரிப்பேர் பண்ணிட்டு புது செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி, புது உயிரணுக்களை ப்ரொடியூஸ் பண்ணி, அந்த இடத்த அந்த கேப் எல்லாத்தையும் இது பண்ணி அதை வந்துட்டு சீல் பண்ணும், அந்த புண் எல்லாத்தையும் ஆறுறதுக்கு பண்ணும். இன்னொன்னு எடை இழப்பு, எடை அதிகரிப்பு, வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின். வெயிட் லாஸ் பண்ண வேண்டியவங்க வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் எல்லாம் வந்து குறைக்கணும், அவங்க கம்மியா சாப்பிடணும். அப்புறம் எடை அதிகரிப்பு, வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு புரோட்டீனும் கொஞ்சம் எடுத்துக்கணும், ஃபேட்ஸும் ஃபேட் வந்துட்டு இருக்கிற அளவு ஓரளவுக்கு போதுமா இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும். அப்பதான் வந்து உடல் வந்துட்டு அதோட எனர்ஜிக்கும் வந்துட்டு அந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து எடுத்துக்கும். உடம்பு க்ரோ ஆகிறதுக்கு புது புது உயிரணுக்கள் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்பதான் வெயிட் கெயின் ஆகும். தசைகள் அதிகரிக்கிறதுக்காக, வெயிட் கெயின் பண்றதுக்கு, தசைகள் அதிகரிக்கிறதுக்காக புரோட்டீன் இருந்தாதான் தசைகள் பெருசாவும் அதிகரிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறை மற்றும் வேலை தொடர்பானது, ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைல் தொடர்பானது. நான் வந்துட்டு நான் அதிகமா டிராவல் பண்றேன், நான் எப்பவுமே என்னால வீட்டுல இருக்க முடியாது, நான் வெளியே சாப்பாடு தான் சாப்பிட்றேன்னு வாழ்க்கை அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கவங்க என்ன பண்ணணும், சேஃபா இருக்க ஃபுட்டை சாப்பிட்டுக்கணும். நிறைய டிராவல் பண்ணி எனர்ஜி நிறைய போகுதுன்னு இருக்கும்போது அவங்க கார்பு வந்துட்டு சராசரியா வீட்டுல இருக்கவங்களோட அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்க வேண்டி வரும். அதுக்கப்புறமா வந்து வேலை தொடர்பானது. இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப பிசிக்கல் லேபர் பண்றாரு, ஓடி ஆடி உழைக்கிறாரு, விவசாயி இருக்கிறாரு, அது ரொம்ப வந்துட்டு அவரு அன்னாடம் போய் அவரு வயல்ல தான் வந்து சூரியனுக்கு அடியில வேலை செய்யறாருன்னா நீர் சத்து அதிகமா வேணும், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா வேணும், கொஞ்சம் கொழுப்பு சத்தும் வேணும், புரோட்டீன்ஸும் வேணும். ஏன்னா அவ்வளவு உடல் உழைப்பு. நம்ம எல்லாருமே வந்துட்டு முன்னொரு காலத்துல பூரா உடல் உழைப்பு ரொம்ப அதிகமா இருந்தனாலதான் வந்துட்டு நம்ம அந்த சிறுதானியங்களை வந்துட்டு ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்லுவாங்க, பெரிய அளவுல நம்ம வந்து உடல்ல எடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம அரிசி ஆகட்டும், தோசை, இட்லி, அதுல கம்பு, குதிரவாளி, சாமை, வரகுன்னு எவ்வளவோ இருக்கு. அதெல்லாத்தையும் ஏன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்? அதெல்லாம் உடல் உழைப்பு அதிகமா இருந்துச்சு. நம்ம என்ன ஒரு விஷயத்த மறந்துட்டோம்னா, அதே அளவு உடல் உழைப்ப நம்ம இந்த காலகட்டத்துல செய்யறது இல்லை. செய்யறவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் அந்த அளவு சாப்பிடணும். ஆனா நம்ம அதெல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ அம்மிக்கல் அரைக்காம மிக்சியில தான் போடுறோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி வந்துட்டு உடம்பு வந்து ஸ்பெண்ட் பண்ண போறது கிடையாது. அப்போ வந்துட்டு அதனால அதுக்கேத்த மாதிரி அந்த கார்போஹைட்ரேட்ஸ் இதையும் குறைச்சிக்கணும், மத்த சத்து எப்பவும் போல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். ஸோ வேலை தொடர்பானது, ஒருத்தர் ஏசி ஆஃபீஸ்ல உட்காந்து பண்றாங்க, இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாடி ஹீட் எல்லாம் வந்து குறைச்சிக்கணும். அதனால பிசிக்கல் லேபர் கிடையாது, ஹெல்த்தியா இருந்தா போதுங்கிறதுக்காக அவங்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய எடுத்துக்கணும். தேவையான அளவு அன்றாட இதுக்கு மட்டும் தேவையான அளவு மட்டும் புரோட்டீனும், ஃபேட்ஸும், கார்போஹைட்ரேட்ஸும் மூணையும் வந்துட்டு தேவையான அளவு எடுத்துக்கிட்டா போதும். அடுத்தது வானிலை மற்றும் புவியியல் நிலைமைகள். இந்த போலார் ரீஜன்ஸ், அதாவது நம்ம பூமியினுடைய குளிர்பகுதிகள்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மாமிசமும் சரி எல்லாமே ரொம்ப கொழுப்பு சத்தும் புரோட்டீன் சத்தும் நிறைய இருக்க மாதிரி சாப்பிடுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் உடம்புடைய வெப்பநிலையை பாதுகாத்துக்கணும். அந்த கொழுப்பு சத்து அதிகமா இருந்தாதான் வந்துட்டு அவங்களால அந்த குளிர் தாங்கிக்க முடியும்.
அதுக்காக அவங்க கொழுப்பு சத்து அதிகமா எடுத்துக்க வேண்டியிருக்கும். இதுவே வந்து டிராபிக்கல் ரீஜன்ஸ், அதாவது நம்ம அந்த ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம இந்தியா, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஹியூமிடா இருக்கக்கூடிய, ஹியூமன்னா வந்துட்டு ரொம்ப உப்பிசமா இருக்கக்கூடிய நம்ம ரீஜன்ல இருக்கக்கூடியவங்க, வெயில் அதிகமா இருக்கவங்க எல்லாம் சாப்பிட வேண்டியது வந்துட்டு அவ்வளவு கொழுப்பு தேவையில்லைனாலும் நீர் சத்து, நார் சத்து அதிகமா சாப்பிடணும். நீங்க வேர்வையா நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணி உடல் உழைப்புனால நிறைய எனர்ஜி பர்ன் பண்றீங்க போது அவங்க கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துக்கணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ் எடுத்து வாழணும். அது வானிலை சம்பந்தமா இருக்கிறது. புவியியல் நிலைமைகள், புவியியல்னா ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ், அதான் நான் சொல்றேன். வெதர் ரொம்ப சில் கண்டிஷன். இப்போ மவுண்டெயின்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஜியோகிராபிக்கலி மவுண்டெயின்ஸ் ரொம்ப ஹைட்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா அந்த நல்ல ஆக்சிஜனும் பிராணன் கொடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸும் ஃபேட்ஸும் அந்த கொழுப்பு சத்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, அந்த குளிர் தாங்கக்கூடிய இதுக்கும் வந்துட்டு அவங்க உடல் உழைப்பு பண்ணிக்கிறதுக்காக கொழுப்பு சத்து வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். கார்போஹைட்ரேட்ல கம்மியா தான் சாப்பிடணும். ஏன்னா அவங்களுக்கு வேர்வை வந்து கம்மியா தான் வரும். அது பொறுத்து ஒன்னொன்னும் ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் எப்படி வாழ்றாங்க, அவங்க எங்க இருக்காங்கிறத பொறுத்து ஒரு ஊட்டச்சத்து எந்தெந்த அளவு தேவைப்படணுங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கணும்.